ஹாய் காய்ஸ், பரங்கிப்பட்ட ஸ்டைல் தால்ச்சா சோறு தால்ச்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், வனஸ்பதி, கொஞ்சம் ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, தேங்காய் பால், தயிர், தண்ணி, மல்லி இலை போட்டு கொதிக்க விட்டுறணும். இங்கே குக்கரில் கேரட், மட்டன், தோரம்பரை போட்டு வேக விட்டுறணும். இப்போ தால்ச்சாக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கொஞ்சம் வனஸ்பதி, வெங்காயம், தக்காளி, தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கத்திரிக்காய், வாழைக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மல்லி இலை, கருவேப்பிலை காம்பு எடுக்காமல் அப்படியே காம்போடு போட்டுடணும். அப்புறம் வேக வச்சிருந்த மட்டன் அதுவும் சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தேங்காய் பாலில் போட்டு ஒரு கிளறி அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடணும். அதுக்குள்ளே அங்கே தண்ணி கொதி வந்திருக்கும். அதில் அரிசியை தூக்கி போட்டு ஒரு கிளறி மூடி வச்சிடணும். அரிசி சாதம் ஆன உடனே அது மேலே நெய்யை தூவி அதை மூடி தம்காக விட்டுறணும். அதுக்குள்ளே இங்கே தால்ச்சாக்கு போட்டிருந்த காயெல்லாம் வெந்திருக்கும். இப்போ நம்ம அதை திறந்து அதில் மாங்காய், தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றி ஒரு கிளறி இப்போ வேக வச்ச பருப்பு அதுவும் தூக்கி அதில் போட்டு ஒரு கிளறி இது கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஒரு பிளேட்டை எடுத்து தால்ச்சா சோறு போட்டு அது மேலே தால்ச்சாவை ஊற்றி தொட்டுக்கிறதுக்காக சிக்கன் கிரேவியை வச்சு உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள். எல்லாரும் இன்னொன்னு கேட்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.